போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. வந்தும் வணங்க வந்தும் பாலவாக்கம் அந்தோணியாரை வாயார வாழ்த்த வந்தோமே. தினம் புகழையெல்லாம் பாட வந்தோமே. வாழ்த்த வந்தும் வணங்க வந்தும் பாலவாக்கம் அந்தோணியாரை வாயார வாழ்த்த வந்தோமே. தினம் புகழையெல்லாம் பாட வந்தோமே. நம்பிக்கை நாயகரே நலம் பல தருபவரே, நம்பிக்கை நாயகரே நலம் பல தருபவரே, நானிலும் போற்றும் எங்கள் படுவை அந்தோணியாரே. வாழ்த்த வந்தோம் வணங்க வந்தோம் பாலவாக்கம் அந்தோணியாரை வாயார வாழ்த்த வந்தோமே. தினம் புகழையெல்லாம் பாட வந்தோமே. உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். உணர்வு பெருகிட உயர்வு அடைந்திட உண்மை வழி செல்லும் வாழ்வும் ஆலயம். ஆலயம் 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 ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். இயற்கை காத்திடும் மாந்தர் வாழிடம், பகிர்ந்து வாழ்ந்திடும் உயிர்கள் உறைவிடம். இயற்கை காத்திடும் மாந்தர் வாழிடம் ஆலயம். ஆலயம் பகிர்ந்து வாழ்ந்திடும் உயிர்கள் உறைவிடம். ஆலயம் ஆலயம். மனிதத்தை உயிரென மதித்திடும் உள்ளங்கள், மானுட வாழ்வுக்காய் தனை தரும் நெஞ்சங்கள், நம்பிக்கை செய்தி சொல்லும் நண்பர்கள், உண்மைக்காய் உயிரை இழக்கும் ஜீவன்கள், எல்லோரும் இறைவன் உறையும் ஆலயம். ஆலயம் 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 ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். இறையேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே,
மாதா தொலைக்காட்சியின் அன்பு நிறைந்த பக்தர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் வாழ்த்துகின்றேன். ஒவ்வொரு நாளும் இறைவன் நமக்கு அளிக்கும் ஆசீர்வாதம், ஒவ்வொரு நாளும் இறைவன் நமக்கு அளிக்கும் ஆசீர்வாதத்தை போல நாமும் அதை பொறுப்புணர்வோடு அவரோடு இருந்து செலவிட அழைக்கப்படுகின்றோம். எனவே இந்த ஆசீர்வாதமிக்க நாளிலே நாம் விழிப்பாயிருக்க இன்றைய வாசகங்கள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றன. ஏன் நாம் விழிப்பாயிருக்க வேண்டும்? எதற்காக நாம் விழிப்போடு செயல்பட வேண்டும்? நம்முடைய அன்றாட வாழ்விலே நாம் நம்முடைய அலுவலகத்தில் பணி செய்கின்ற பொழுது, நம்முடைய பணித்தலங்களிலே பணி செய்கின்ற பொழுது, நம்முடைய குடும்பத்திலே நாம் பல்வேறு செயல்பாடுகளிலே நம்மை உட்படுத்திக் கொள்கின்ற பொழுது நாம் பலவற்றை நினைக்கின்றோம், பலவற்றை நினைத்து விழிப்பாயிருந்து செயல்படுகின்றோம். இன்றைய நாளிலே நாமும் விழிப்பாயிருக்க அழைக்கப்படுகின்றோம். ஆனால் இது ஒரு தெய்வீகமான விழிப்பு. இந்த விழிப்பாயிருத்தல் என்பது நம் ஆண்டவருக்கானது. எனவே இந்த திருப்பலியிலே நாம் கலந்து கொள்வோம். விழிப்பாயிருக்க, அவருக்காக நாம் காத்திருக்க, அவருடைய அருளையும் ஆசிரியும் திருப்பலியிலே மன்றாடுவோம். இந்த கல்வாரி திருப்பலியிலே பங்கு கொள்வோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தடையாக இருக்கிற நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. நம்பிக்கையாளரின் உள்ளங்களை ஒன்றிணைப்பவரான இறைவா, நீர் கற்றுத் தருவதை உம்மக்கள் அன்பு செய்யவும் நீர் வாக்களிப்பதை விரும்பவும் செய்தருளும். அதனால் மாறி வரும் இவ்வுலக சூழலில் எங்கள் இதயங்கள் உண்மையான பேரின்பு உலகின் மீது என்றும் நாட்டம் கொள்ள செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லா வகையிலும் செல்வர்கள் ஆனீர்கள்.
திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1. இறை வார்த்தைகள் 1 முதல் 9 முடிய. கொரிந்து நகரிலுள்ள கடவுளின் திருச்சபைக்கு அவர் திருவுளத்தால் கிறிஸ்து இயேசுவின் திருத்தூதனாக அழைக்கப்பட்ட பவுலும் சகோதரராகிய சொஸ்தீனும் எழுதுவது. இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பெற்று தூயோராக்கப்பட்டு இறை மக்களாக இருக்க அழைக்கப்பட்டுள்ள உங்களுக்கும் எல்லா இடங்களிலும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிக்கையிடும் யாவருக்கும் நம் தந்தையாம் கடவுளிடமிருந்தும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உரித்தாகுக. இயேசு கிறிஸ்து நமக்கு மட்டுமல்ல, அனைவருக்கும் ஆண்டவர். கிறிஸ்து இயேசுவின் வழியாக நீங்கள் பெற்றுக்கொண்ட இறை அருளை முன்னிட்டு உங்களை நினைத்து என் கடவுளுக்கு என்றும் நன்றி செலுத்துகிறேன். ஏனெனில் நீங்கள் கிறிஸ்துவுடன் இணைக்க பெற்று சொல்வன்மையும் நிறையறிவும் பெற்று எல்லா வகையிலும் செல்வர்கள் ஆனீர்கள். மேலும் கிறிஸ்துவை பற்றிய சான்று உங்களால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்காக காத்திருக்கும் உங்களுக்கு அருட்கொடை எதிலும் குறையே இல்லை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்படும் நாளில் நீங்கள் குறை சொல்லுக்கு ஆளாகாதிருக்க அவர் உங்களை இறுதி வரை உறுதிப்படுத்துவார். கடவுள் நம்பிக்கைக்கு உரியவர். தம் மகனும் நம் ஆண்டவருமாக இயேசு கிறிஸ்துவின் நட்புறவில் பங்கு பெற உங்களை அவர் அழைத்துள்ளார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இன்றைய பதிலுரை பாடலாக திருப்பாடல் 145 பாடி தியானிப்போம். நீங்கள் பாட வேண்டிய பல்லவி: என் கடவுளே, உமது பெயரை எப்பொழுதும் போற்றுவேன். 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 நாள்தோறும் உம்மை போற்றுவேன். உமது பெயரை என்றும் எப்பொழுதும் புகழ்வேன். ஆண்டவர் மாண்புமிக்கவர், பெரிதும் போற்றுதலுக்கு உரியவர். அவரது மாண்பு நம் அறிவுக்கு எட்டாது. என் கடவுளே, உமது பெயரை எப்பொழுதும் போற்றுவேன். என் கடவுளே, உமது பெயரை எப்பொழுதும் போற்றுவேன். ஒரு தலைமுறை அடுத்த தலைமுறைக்கு உம் செயல்களை புகழ்ந்துரைக்கும். வல்லமை மிகு உம் செயல்களை எடுத்துரைக்கும். உமது மாண்பின் மேன்மையையும் ஆட்சியையும் வியத்தகுவும் செயல்களையும் நான் சிந்திப்பேன். என் கடவுளே, உமது பெயரை எப்பொழுதும் போற்றுவேன். என் கடவுளே, உமது பெயரை எப்பொழுதும் போற்றுவேன். அச்சம் தரும் உம் செயல்களின் வல்லமையை பற்றி மக்கள் பேசுவார்கள். உமது மாண்பினை நான் விரித்துரைப்பேன். அவர்கள் உமது உயர்ந்த நற்பண்பை
நினைத்து கொண்டாடுவார்கள். உமது நீதியை எண்ணி ஆர்ப்பரித்து பாடுவார்கள். உமது நீதியை எண்ணி ஆர்ப்பரித்து பாடுவார்கள். என் கடவுளே உமது பெயரை எப்பொழுதும் போற்றுவேன். என் கடவுளே உமது பெயரை எப்பொழுதும் போற்றுவேன். விழிப்பாயிருங்கள், ஆயத்தமாயிருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 24 இறை திருவசனங்கள் 42 தொடங்கி 51 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரிடம் கூறியது: விழிப்பாயிருங்கள், ஏனெனில் உங்கள் ஆண்டவர் எந்த நாளில் வருவார் என உங்களுக்கு தெரியாது. இரவில் எந்த காவல் வேளையில் திருடன் வருவான் என்று வீட்டு உரிமையாளருக்கு தெரிந்திருந்தால் அவர் விழித்திருந்து தம் வீட்டில் கன்னமிட விடமாட்டார் என்பதை அறிவீர்கள். எனவே நீங்களும் ஆயத்தமாயிருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். தம் வீட்டு வேலையாட்களுக்கு வேளா உணவு பரிமாற தலைவர் அமர்த்திய நம்பிக்கைக்குரியவரும் அறிவாளியுமான பணியாளர் யார்? தலைவர் வந்து பார்க்கும்போது தம் பணியை செய்து கொண்டிருப்பவரே அப்பணியாளர். அவர் பேறு பெற்றவர். அவரை தம் உடைமைகளுக்கெல்லாம் அதிகாரியாக அவர் அமர்த்துவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். அப்பணியாள் பொல்லாதவனாய் இருந்தால் தன் தலைவர் வர காலம் தாழ்த்துவார் என தம் உள்ளத்தில் சொல்லிக்கொண்டு தன் உடன் பணியாளரை அடிக்கவும் குடிகாரருடன் உண்ணவும் குடிக்கவும் தொடங்குவான். அப்பணியாள் எதிர்பாராத நாளில் அறியாத நேரத்தில் அவனுடைய தலைவர் வருவார். அவர் அவனை கண்டந்துண்டமாய் வெட்டி வெளிவேடக்காரருக்குரிய இடத்திற்கு தள்ளுவார். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் முன்னுரையிலே கேட்டது போல இன்றைய வாசகங்களும் இன்றைய இறை வழிபாடும்
நம்மை விழிப்பாயிருக்க அழைப்பு விடுப்பதாய் பார்க்க முடிகின்றது. தொடக்க கால திரு அவையிலே நம்மை போல திருவூழியமோ அல்லது நம்மை போன்ற குருக்களோ கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்துவை பற்றிய போதனை வழங்க ஆட்கள் இல்லை. ஆனால் அவர்கள் திருத்தூதர்களால் வழிநடத்தப்பட்டார்கள். அவர்கள் தியானித்ததெல்லாம் வெறும் இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகளும் அவருடைய இறப்பும் மற்றும் அவருடைய உயிர்ப்பும் மட்டுமே. இது மட்டுமே அவர்களுடைய விசுவாசமாக, அவர்களுடைய நம்பிக்கையாக இருந்தது. எனவே நாம் விழிப்பாய் இருக்க அழைக்கப்படுகின்ற இன்றைய நாளிலே இன்றைய முதல் வாசகமானது திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசிக்கப்பட்டது. இன்று வாசிக்கப்பட்ட இந்த முதல் வாசகத்திலே நாம் பார்க்க முடிகின்றது, நாம் எல்லோரும் கிறிஸ்துவுடன் இணைக்க பெற்று சொல் வண்ணமையிலும் நிறையறிவும் பெற்று எல்லா வகையிலும் செல்வர்கள் ஆனோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்காக காத்திருக்கும் உங்களுக்கு அருள்கொடை எதிலும் குறையே இல்லை என்று புனித பவுலடியார் கொரிந்து நகரிலே வாழுகின்ற 7 லட்சம் மக்களுக்கு எடுத்துரைக்கின்றார். ஆண்டவர் இயேசுவுக்காக காத்திருக்கின்ற நாம் குறையோடாமல் இருக்கின்றோம், சொல் வல்லமையோடும் நிறையறிவோடும் இருக்கின்றோம் என்று புனித பவுலடியார் மிக அழகாக பதிவிடுகின்றார். பிரியமானவர்களே, நாம் ஆண்டவருடைய 2ஆம் வருகைக்காக காத்திருக்க அழைக்கப்படுகின்றோம். இன்றைய நாளிலே நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். நாம் எல்லோரும் இறைவனோடு உறுதியாக இணைக்கப்பட்டுள்ளோம், பிணைக்கப்பட்டுள்ளோம். நம்மிலே குறைவுகள் ஏதும் இல்லை. நாம் குறைவோடு காண்பது எல்லாம் அல்லது நாம் குறைவாக நினைப்பது எல்லாம் நாம் ஆண்டவரோடு இல்லாத அல்லது ஆண்டவரோடு இணக்கமான உறவிலே இல்லாத தருணங்கள் என்றுதான் நாம் புரிந்து கொள்ள முடியும். என்றால் புனித பவுலடியார் மிக தெளிவாக குறிப்பிடுகின்றார், நாம் எல்லோரும் சொல் வல்லமையிலும் நிறை அறிவிலும் நிறைய பெற்றவர்களாக இருக்கின்றோம். எனவே நம்மிலே அருட்கொடைகள் எதிலும் குறைகள் இருப்பது இல்லை என்பதை சுட்டி காட்டுகின்றார். எனவே பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே நாம் அனைவரும் இயேசுவோடு இணைக்கப்பட்டுள்ளோமா? இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளோடு, அவருடைய இறப்போடு, அவருடைய உயிர்ப்போடு நாம் இணைக்கப்பட்டுள்ளோமா? அதை நம்புகின்றோமா? இதைதான் இன்றைய நாளினுடைய அழைப்பாக நாம் பார்க்க முடிகின்றது. இன்றைய நாளினுடைய நற்செய்தியை நாம் சற்று உற்று நோக்குகின்ற பொழுது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு விழிப்பாயிருங்கள், ஏனெனில் உங்கள் ஆண்டவர் எந்த நாளிலும் வருவார் என உங்களுக்கு தெரியாது என்று தன்னுடைய சீடர்களுக்கு நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். திருடர் வருவார் என்று எதிர்பார்த்திருக்கின்ற வீட்டால் உறங்காமல் விழிப்பாயிருந்து தன்னுடைய பொருட்களின் மீது, தன்னுடைய வீட்டின் மீது கவனமாய் இருப்பதை போல நாமும் கவனத்தோடும் விழிப்போடும் இருக்க அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதைத்தான் தன்னுடைய சீடர்களுக்கு எடுத்துரைக்கின்றார். ஏன் தன்னுடைய சீடர்களுக்கு அவர் அவ்வாறாக குறிப்பிடுகின்றார்? இயேசு வாழ்ந்த காலகட்டத்திலே பரிசேயர்கள், சதுசேயர்கள், மறைநூல் அறிஞர்கள் என பல்வேறு தரப்பு குழுவினர் இயேசுவை பின்பற்றுகின்ற அல்லது இயேசுனுடைய போதனைகளால் ஈர்க்கப்பெற்று அவரை நாடி தேடி வருகின்றவர்களை தங்களுடைய கருத்துக்களாலும் தங்களுடைய எதிர்மறை சிந்தனைகளாலும் அவர்களை நிலைகுலைய செய்தார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்பேற்பட்டவர்களிடம் விழிப்பாய் இருக்க அழைப்பு விடுக்கின்றார். இன்றைய காலகட்டத்திலே பல்வேறு நிலைகளிலே நாம் நம்மையே தொலைத்தவர்களாக இருக்கின்றோம். தொலைக்காட்சியை பார்க்கின்ற பிள்ளைகள், செல்போனை எந்நேரமும் கையில் வைத்து தங்கள் வாழ்க்கையை தொலைத்து போகின்ற இளைஞர்கள், டிவி, தொலைக்காட்சி என தங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே
நாம் எதை செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம், யாருக்காக விழிப்போடு காத்திருக்க வேண்டும், யாருக்காக நம்முடைய நேரங்களை செலவிட வேண்டும் என்று தங்களுடைய நேரங்களை செலவிட்டு கொண்டிருக்கும் தாய்மார்கள் என பல்வேறு நிலையிலே பலர் தங்களுடைய வாழ்க்கையை பல்வேறு நிலைகளிலே தொலைத்து விடுகின்றார்கள். இன்று ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கின்றார், நம்மை பார்த்து அழைப்பு விடுக்கின்றார், விழிப்பாயிருங்கள். திருடர் எந்த நேரத்தில் வருவார் என்பது உங்களுக்கு தெரியாது. அதை போல மானிட மகன் எப்பொழுது வருவார் என்பது யாருக்கும் தெரியாது. எனவே தன்னுடைய தலைவர் எந்நேரமும் வருவார் என்று தன்னுடைய பணியை செய்கின்ற வீட்டு வேலையாட்களைப் போல, ஒழுங்காக பணி செய்கின்ற வேலையாளை போல நாமும் நம்முடைய பணியை செய்ய அழைக்கப்படுகின்றோம். இறைவன் மீது நம்பிக்கை கொண்டு, இறைவன் மீது விசுவாசத்தை கொண்டு நம்முடைய ஆன்மாவை காத்துக்கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இதுதான் நம்முடைய அழைப்பு. நாம் விழிப்பாய் இருக்கும்போதுதான், நாம் ஆண்டவரிலே நம்பிக்கை கொண்டவர்களாக வாழுகின்ற பொழுதுதான் ஆண்டவர் வருகின்ற நேரத்திலே நாம் நம்மை உகந்தவராக, உகந்த மனிதராக, உகந்த மகளாக, உகந்த மகனாக, உகந்த பெற்றோர்களாக நம்மையே நாம் அவருடைய கையிலே ஒப்படைக்க முடியும். எனவே பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே இன்றைய வாசங்களும் நற்செய்தியும் அடிக்கோடிட்டு காட்டுவதைப் போல நாம் இறைவனுக்கு உகந்தவர்களாக, நம்பிக்கையாளர்களாக வாழ அழைக்கப்படுகின்றோம். நாம் எப்பொழுது நம்பிக்கையாளர்களாக, விசுவாசிகளாக நம்மையே நாம் நம்முடைய விசுவாசத்திலே ஆழம் பதித்தவர்களாக இருக்கின்றோமோ அப்பொழுது நாம் விழிப்பாயிருப்போம். இந்த உலகை சார்ந்த விஷயங்களிலே, உலகை சார்ந்த செயல்பாடுகளிலே நம்முடைய கவனத்தை சிதறவிடாமல் நம்மையே முழுமையாக கையளிப்போம். எனவே அதற்கான அருளையும் ஆசிரையும் மன்றாடுவோம். ஒவ்வொரு நாளும் இறைவன் நமக்கு அருளும் ஆசீர்வாதம். இன்றைய ஆசீர்வாதத்தை நாம் விழிப்பாயிருந்து செலவிட அழைக்கப்படுகின்றோம். இந்த அருளுக்காகவும் ஆசிருக்காகவும் வேண்டி தொடர்ந்து இறைவனிடம் மன்றாடுவோம். இறைவன் நம் எல்லோரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். காணிக்கை தரும் நேரம் கடவுளே உன் திருமுன்பே அன்பென்னும் பலியாக அள்ளித்தரும் நேரம். என்னை படைத்தேன், என்னை படைத்தேன், இன்றும் என்றும் குந்தனுகந்த காணிக்கையா. என்னை படைத்தேன், என்னை படைத்தேன், இன்றும் என்றும் குந்தனுகந்த காணிக்கையா. காணிக்கை தரும் நேரம் கடவுளே உம் திருமுன்னே. வாழும் வாழ்வை பலியாய் தந்தேன், வரமே தருவாய் நீ. வாழும் வாழ்வை பலியாய் தந்தேன், வரமே தருவாய் நீ. போதும் என்று மனமே தந்து பொறுத்துக் கொள்வாய் நீ. போதும் என்ற மனமே தந்து பொறுத்து கொள்வாய் நீ. என் அன்பு தேவனும் நீ, என் வாழ்வின் ஜீவனும் நீ. என் அன்பு தேவனும் நீ, என் வாழ்வின் ஜீவனும் நீ. என் வாழ்வின் ஜீவனும் நீ. காணிக்கை தரும் நேரம் கடவுளே உம் திருமுன்னே.
இன்பம் பலியாக அள்ளித்தரும் நேரம். என்னை படைத்தேன் இன்றும் என்றும் உந்தன் உகந்த காணிக்கையா. காணிக்கை தரும் நேரம் கடவுளே உம் திருமுன்பே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியினை ஏற்றுக்கொள்வாராக. தாயும் தந்தையுமான இறைவா, ஒரு முறை ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு வழியினால் உமக்கென மக்களை சொந்தமாக்கிக் கொண்டீரே. உமது திரு அவையில் ஒற்றுமை அமைதியாகிய கொடைகளை எங்களுக்கு கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மிலேதான். இந்த உடலோடு வாழ்கையில் உமது பரிவிரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதுமன்றி இப்பொழுதே நிலை வாழ்வின் பிணையையும் கொண்டுள்ளோம். ஏனெனில் உம்மாவியாரின் முதற்கனிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மரி நிகழ்வின் பயன் எங்களுக்கு என்றும் உண்டு என்று நம்புகின்றோம். அந்த ஆவியார் வழியாகவே நீர் இயேசுவை சாவினின்று உயிர்த்தெழச் செய்தீர். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று.
ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உலம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் தந்தை நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவுபெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக வழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக
உம்மை புகழ்ந்தேட்டும் வரமுறையில் உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்குமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு தருகின்ற அமைதியை ஒருவர் மற்றவுடன் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும்.
இதோ இறைமகனேசு, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நன்றி கோரி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது இரக்கத்தின் விருந்து எங்களுக்கு முழுமையான நலம் தரும் மருந்தாய் செயல்பட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உமது இரக்கத்தில் முழுமையாக நிறைவேற்றிருந்து அனைத்திலும் உமக்கு உகந்தவர்களாக இருக்க தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு